மதுராந்தகத்தில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து மதுராந்தகம் பஜார் வீதியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த இடஒதுக்கீடுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் குணசேகரன், வன்னியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சதீஷ் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வன்னியருக்கு உடனடியாக கொடுத்துவிடு, 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 அனைத்து சாதி மக்களுக்கும். சுப்பிரமணியம் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, உதயகுமார் அவர்களே, கோட்டக்கால் சுரேஷ் அவர்களே, மோகன சுந்தரி அவர்களே, சங்கீதா அவர்களே, ஜெயலட்சுமி அவர்களே, மச்சகாந்தி அவர்களே, கோதண்டம். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் ஒதுக்கீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து மாபெரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை ஆகோ குணசேகரன், அண்ணன் குமர வெங்கடேசன், தொகுதி செயலாளர் லட்சுமி ஆனந்தன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அண்ணன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் சத்திரியன் சதீஷ் அவர்களே, அண்ணன் அவர்களே, பாபு அண்ணன் அவர்களே, குணசேகரன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, வன்னியராஜா அவர்களே, பாணிவேல்ராஜன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் கேசவன் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, காளிதாஸ் அவர்களே, கன்னியப்பன் அவர்களே, சி சுரேஷ் அவர்களே, மா சதீஷ் அவர்களே, குமார் அவர்களே.